இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து உளுந்தஞ்சோறு ரெசிபி. இந்த உளுந்தஞ்சோறு ரெசிபிக்கு வந்து நான் இப்போ எடுத்திருக்கேன் பாருங்கள், ஒரு டம்ளர். அந்த டம்ளர் அளவுக்கு பாதி டம்ளர் வந்து ரைஸும் பாதி டம்ளருக்கு வந்து தொளி உள்ள உளுந்து எடுத்துக்கிட்டேன். உளுந்து எடுத்து ரெண்டையும் கலந்து தண்ணியோடு கலந்து குக்கரில் வச்சுருக்கேன். அப்புறம் இது கூட வந்து ஒரு கொஞ்சம் அளவு உப்பு, கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு 5 பல் பூண்டு, நான் பாப்பாவுக்கு மட்டும் பண்ணுறதுனால ஒரு 5 பல் பூண்டு சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் கொஞ்சோண்டு சீரகம், இது கூட கொஞ்சம் காயப்பொடி, இது கூட தேங்காய் துருவலும் சேர்த்துக்கலாம். ஆனால் நான் தேங்காய் துருவல் சேர்க்கல. அதுக்கப்புறம் குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணி ஸ்டவ்வில் வச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து கத்திரிக்காய் தொக்குக்கு வந்து வெங்காயம், தக்காளி, மிளகாய், கருவேப்பிலை, கத்திரிக்காய் இது எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் கடாயில் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றினா தான் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கடாயில் வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு வந்து பொரிய விட்டுட்டு கடுகு பொரிய விட்டதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக சீரகம் எடுத்துக்கிட்டேன். தேவையான அளவு கொஞ்சம் லைட்டாக சீரகம் சேர்த்துக்கிட்டேன். சீரகத்துக்கு அப்புறம் வந்து பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிட்டேன். பெருஞ்சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு கொஞ்சோண்டு வெந்தயம், அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து காயப்பொடி சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்குள்ளே அந்த குக்கர் வந்து விசில் வந்துருச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு மிளகாய் மட்டும்தான் எடுத்திருந்தேன். அந்த மிளகாவும் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு அப்புறம் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுட்டேன். அந்த தக்காளியும் சேர்த்து ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் கத்திரிக்காய் ஒரு 4 கத்திரிக்காய் போல் எடுத்து வச்சுருந்தேன். அந்த கத்திரிக்காயையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கினேன். நான் புளி ஊற போட வந்து மறந்துட்டேன். அதனால் அந்த டைமில் புளியும் ஊற போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம், அப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சம், இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டேன். அதுக்கப்புறம் கரைச்சி வச்சுருந்த அந்த புளியும் கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு நல்லா இதை வதங்க விட்டேன். மூடி போட்டு நல்லா வதங்க விட்டேன், நல்லா கொதிக்க விட்டேன். உப்பு வந்து நான் வெங்காயத்தை வதக்கும் போதே சேர்த்துருந்ததுனால அந்த உப்பு கரெக்டாக இருந்துச்சு. ஸோ நான் திருப்ப உப்பு எதுவுமே ஆட் பண்ணலை. இது நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கினேன். உளுந்து சோறும் கத்திரிக்காய் தொக்கும்